பெலிஸ்தியர் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலரை ஒடுக்கினர். இருள் சூழ்ந்த அந்த நாட்களில் தமது ஜனங்களை விடுவிக்க கர்த்தர் ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்தத் தொடங்கினார். சோரா ஊரில் வாழ்ந்த மனோவாவின் மனைவிக்கு பிள்ளை இல்லை. ஒரு நாள் அவள் வேலையை செய்து கொண்டிருந்தபோது கர்த்தருடைய தூதர் நேரில் தோன்றினார். நீ மலடியாயிருந்து பிள்ளை பெறவில்லை, ஆனாலும் நீ கர்ப்பமடைந்து ஒரு குமாரனை பெறுவாய். திராட்சரசமும் மதுபானமும் அருந்தாதே, அசுத்தமானதை உண்ணாதே, பிறக்கும் குழந்தையின் தலைமுடியை ஒருபோதும் வெட்டக்கூடாது. அவன் பிறந்த நாள் முதல் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவனாக இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரிடமிருந்து விடுவிக்கத் தொடங்குவான். தேவனுடைய மனுஷர் ஒருவர் என்னிடம் வந்தார். அவருடைய தோற்றம் தேவதூதனைப் போல கம்பீரமாக இருந்தது. ஆண்டவரே, பிறக்கப் போகும் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டுமென்று எங்களுக்கு போதிக்கட்டும். இதோ தேவனுடைய மனுஷர் மறுபடியும் வந்திருக்கிறார். உங்களிடம் முன்பு சொன்ன அந்த தேவனுடைய மனுஷர் மறுபடியும் வந்திருக்கிறார். என் மனைவியிடம் பேசியவர் நீங்கள்தானா? ஆம். இந்த குழந்தை பிறந்தபின் அவனை எவ்வாறு வளர்க்க வேண்டும்? அவன் செய்ய வேண்டியது என்ன? நான் கூறிய அனைத்தையும் உன் மனைவி கவனமாக கடைப்பிடிக்கட்டும். நான் தடை செய்த எதையும் அவள் செய்யக்கூடாது. தயவு செய்து இங்கே தங்குங்கள். உமக்காக ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்த விரும்புகிறோம். நான் உன் உணவை உண்ணமாட்டேன். நீ தகன பலியை செலுத்த விரும்பினால் அதை கர்த்தருக்கே செலுத்து. உங்கள் வார்த்தை நிறைவேறும்போது உம்மை கனம் பண்ணும்படி. உங்கள் பெயர் என்ன? என் பெயரை ஏன் கேட்கிறாய்? அது அதிசயமானது. நாம் தேவனை கண்டோம், நிச்சயமாக இறந்து போவோம். கர்த்தர் நம்மை கொல்ல விரும்பியிருந்தால் நம் பலியை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். இவைகளையெல்லாம் நமக்கு சொல்லியும் இருக்க மாட்டார். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். கர்த்தருடைய ஆவியானவர் சோராவுக்கும் எஷ்தாவோலுக்கும் நடுவிலுள்ள மகானே தானிலே அவனை ஏவத் தொடங்கினார். சிம்சோன் திம்னாவுக்கு போனான். அங்கே பெலிஸ்தியர் குமாரத்திகளில் ஒரு பெண்ணைக் கண்டான். திம்னாவில் பெலிஸ்தியர் குமாரத்திகளில் ஒரு பெண்ணைக் கண்டேன். இப்போது அவளை எனக்கு மனைவியாக கொண்டு வாருங்கள். நம்முடைய ஜனத்திலே பெண் இல்லையா? விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடமா? அவளையே எனக்கு கொண்டு வாருங்கள். அவளே எனக்கு பிரியமானவள். இது கர்த்தரால் உண்டானது. அவர் பெலிஸ்தியருக்கு விரோதமாக ஒரு சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருந்தார். சிம்சோனும் அவன் தகப்பனும் தாயும் திம்னாவுக்கு போனார்கள். அவர்கள் திம்னாவின் திராட்சைத் தோட்டங்களுக்கு வந்தார்கள். அப்பொழுது ஒரு இளஞ்சிங்கம் கர்ஜித்துக் கொண்டு அவனை எதிர்கொண்டது. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினார். அவன் சிங்கத்தை கிழித்தான். இதை தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் சொல்லவில்லை. பின்பு அவன் இறங்கிப் போய் அந்த ஸ்திரீயோடே பேசினான். அவள் சிம்சோனுக்கு பிரியமாயிருந்தாள். சில நாட்களுக்கு பின்பு அவளை மணந்து கொள்ள அவன் திரும்பி வந்தான். வழியிலே சிங்கத்தின் சடலத்தை பார்க்கத் திரும்பினான். இதோ, சிங்கத்தின் உடலில் தேனீக்கள் கூட்டும் தேனும் இருந்தது.
அதை தன் கைகளில் வாரிக்கொண்டு நடந்து போய்க்கொண்டே புசித்தான். இந்த தேன் எங்க கிடைத்தது? வழியில் கிடைத்ததப்பா. சில நாட்கள் சென்ற பின்பு அக்கால வழக்கத்தின்படி சிம்சோனின் திருமண விருந்து ஆரம்பமானது. எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது மகனே, விருந்தை ஆரம்பிப்போம். அவர்கள் அவனை கண்டபோது அவனோடு இருக்க 30 தோழர்களை கொண்டு வந்தார்கள். உங்களுக்கு ஒரு விடுகதை போடுகிறேன். இந்த விருந்தின் 7 நாட்களுக்குள் அதற்கான விடையை சொன்னால் 30 மெல்லிய வஸ்திரங்களையும் 30 மாற்று உடைகளையும் தருவேன். அதை உங்களால் விடுவிக்க முடியாவிட்டால் நான் கூறிய எல்லாவற்றையும் நீங்கள் எனக்கு திரும்ப தர வேண்டும். விடுகதையை சொல், கேட்போம். தின்னுகிறவனிடத்திலிருந்து தின்பண்டம் வந்தது, பலவானிடத்திலிருந்து மதுரம் வந்தது. உன் கணவனிடமிருந்து அந்த விடுகதையின் விடையை அறிந்து எங்களுக்கு சொல். இல்லாவிட்டால் உன்னையும் உன் தகப்பன் வீட்டாரையும் நெருப்பால் சுட்டெரிப்போம். எங்களுடையதை எடுத்துக்கொள்ளத்தானா எங்களை அழைத்தீர்கள்? நீர் என்னை பகைக்கிறீர், நேசிக்கவில்லை. விடையை எனக்கு சொல்லுங்கள். என் தகப்பனுக்கும் என் தாய்க்கும் சொல்லவில்லை, உனக்கு சொல்லுவேனா? தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள். அது தேனும் சிங்கமும் தான். அவன் அவளுக்கு அறிவித்தான். அவள் தன் ஜனத்தின் புத்திரருக்கு அறிவித்தாள். தேனை விட மதுரமா, சிங்கத்தை விட பலமானது என்ன? என் கிடாரியால் உழாதிருந்தால் என் விடுகதையை கண்டுபிடிச்சிருக்க மாட்டீர்கள். கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாய் இறங்கியது. அஸ்கலோனிலிருந்து 30 பேரின் ஆடைகளை எடுத்துக்கொண்டு வந்தான். அவன் கோபமடைந்து தன் தகப்பன் வீட்டிற்கு போனான். சிம்சோனின் மனைவி அவனுடைய தோழனுக்கு கொடுக்கப்பட்டாள். என் மனைவியிடம் உள்ளே போகிறேன். நீ அவளை வெறுத்து விட்டாய் என்று நினைத்தேன். அதனால் அவளை உன் தோழனுக்கு கொடுத்து விட்டேன். அவளுடைய தங்கை அவளை விட அழகானவள். அவளையே உனக்கு கொள்கிறாயாக. இம்முறை பெலிஸ்தியருக்கு தீங்கு செய்தாலும் நான் குற்றமற்றவனாயிருப்பேன். இதைச் செய்தவன் யார்? திம்னியனுடைய மருமகனாகிய சிம்சோன் அவனுடைய மனைவியை அவன் தோழனுக்கு கொடுத்ததால் இதைச் செய்தான். அப்போது பெலிஸ்தியர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் நெருப்பால் சுட்டெரித்தார்கள். நீங்கள் இப்படிச் செய்ததால் உங்களை பழிவாங்காமல் ஓயமாட்டேன். எங்களுக்கு விரோதமாக ஏன் வந்திருக்கிறீர்கள்? சிம்சோனை கட்டிக்கொண்டு போக வந்தோம். பெலிஸ்தியர் நம்மை ஆளுகிறார்கள் என்பது உனக்கு பிடிச் செய்தாய்? அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் செய்தேன். உன்னை கட்டி பெலிஸ்தியரிடம் ஒப்புக் கொடுக்க வந்தோம். நீங்களே என்னை கொல்ல மாட்டீர்கள் என்று எனக்கு ஆணையிடுங்கள். நாங்கள் உன்னை கொல்ல மாட்டோம். உன்னை கட்டி அவர்களிடாட ஒப்புக் கொடுப்போம். சிம்சோன் லேகியை அடைந்தபோது பெலிஸ்தியர் ஆரவாரம் செய்தார்கள். அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாக இறங்கினார். கயிறுகள் அறுந்து விழுந்தன. அப்போது சிம்சோன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பைக் கண்டு அதை எடுத்துக்கொண்டான். சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பால் 1000 பெலிஸ்தியரை வீழ்த்தினான்.
குவியல்கள் குவியலாக குவித்தேன். கழுதையின் தாடை எலும்பால் 1000 பேரைக் கொன்றேன். சிம்சோன் தாடை எலும்பை எறிந்துவிட்டு மிகுந்த தாகத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தேவன் லேகியில் ஒரு பள்ளத்தை பிளந்தார். அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. சிம்சோன் குடித்து மீண்டும் பலமடைந்தான். பெலிஸ்தியர் நாட்களில் சிம்சோன் 20 ஆண்டுகள் இஸ்ரவேலை நியாயந்தீர்த்தான். சிம்சோன் காசாவுக்கு போனான். அங்கே ஒரு பெண்ணின் வீட்டிற்குள் சென்றான். சிம்சோன் வந்திருக்கிறான் என்று அவர்கள் அறிந்தார்கள். மேல் வந்து விட்டார்கள். ஆனால் கர்த்தர் தன்னை விட்டு விலகியிருந்ததை அவன் அறியவில்லை. அவனுடைய கண்களை பிடுங்குங்கள். ஆமாம் தலைவனே. நட வேகமாக. இவன்தானா எழில் வீரன்? இப்போது அவனுக்கு ஒரு பலமும் இல்லை. இந்த சங்கிலிகளை உடைக்க இனி உன்னால் முடியாது. இவன் இனி கைதி மட்டும்தான். இதுதான் இனிமேல் உன் வேலை. நிறுத்தாம சுற்று. ஒரு காலத்தில் 1000 பேரை வென்றவன் இப்போது ஒரு எந்திரத்தையே தள்ளிக் கொண்டிருக்கிறான். காலம் கடந்தது. ஆனாலும் அவனுடைய தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு மறுபடியும் வளரத் தொடங்கியது. இன்று தாகோனின் வெற்றியை கொண்டாடுவோம். அரசர்களே, எல்லாம் தயாராக இருக்கிறது. தாகோனின் மகிமைக்காக இந்த பெரிய பலியை செலுத்துவோம். தாகோனுக்கே மகிமை. நம்முடைய தேவன் நம்முடைய சத்துருவாகிய சிம்சோனை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். தாகோனுக்கே மகிமை. தாகோனுக்கே மகிமை. நம்முடைய தேவன் நம்முடைய சத்துருவையும் நம்முடைய தேசத்தை அழித்தவனையும் நம்மில் அநேகரை கொன்றவனையும் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். இன்று நமது வெற்றியின் நாள். தாகோன் நமக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தான். சிம்சோனை அழையுங்கள். அவன் எங்களுக்கு வேடிக்கை காட்டட்டும். உத்தரவு அரசே. சிம்சோனே, வா. இன்று உன்னை பார்க்க முழு நகரமும் காத்திருக்கிறது. சிம்சோன் வந்துவிட்டான். பாருங்கள், இவன்தான் இஸ்ரவேலின் வீரன். இப்போது அவன் எங்கள் கைதி. பாருங்கள், இவன்தான் சிம்சோன். இப்போது என்ன செய்ய முடியும்? தாகோன் வெற்றி பெற்றான். இந்த வீட்டை தாங்குகிற தூண்களை நான் தொட்டுக்கொள்ளும்படி என்னை விட்டுவிடு. அவைகள் மேல் நான் சாய்ந்து கொள்ள வேண்டும். சரி. அங்க பாருங்கள், சிம்சோன். இன்னும் என்ன வேடிக்கை காட்டப் போகிறான்? ஆண்டவராகிய கர்த்தாவே, என்னை நினைத்தருளும். பெலிஸ்தியரிடத்தில் என் 2 கண்களுக்காக ஒரே அடியாக பழிவாங்கும்படி அருளும். இவன் இனி நமக்கு பயமில்லை. தாகோனுக்கு மகிமை. தாகோனுக்கு மகிமை. தாகோனுக்கு மகிமை. கேட்டீர்களா? அது என்ன சத்தம்? அமைதியாக இருங்கள். ஏதோ சரியில்லை. அனைவரும் அமைதியாக இருங்கள். அந்த மனிதனை கவனியுங்கள். அவன் என்ன செய்கிறான்? பின்னால் செல்லுங்கள். தூண்களை பாருங்கள். ஏன் அனைவரும் அமைதியாகிவிட்டார்கள்? அவனை பாருங்கள்.
அந்த இறுதி தருணத்தில் சிம்சோன் கர்த்தரை நம்பி தன்னிடமிருந்த முழு பெலனோடும் பயன்படுத்தினான். அந்த இறுதி தருணத்தில் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறத் தொடங்கியது. அவ்விதமாக சிம்சோனின் வாழ்க்கையின் இறுதி தருணமும் நிறைவேறியது. சிம்சோனின் வாழ்க்கை பயணத்தை இப்போது பார்த்தீர்கள். இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உங்கள் எண்ணங்களை கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட வேதாகம கதைகளை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.